அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம பீஃப் கீமா வெஜிடபிள் போட்டு அப்புறமா அது கூட கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் இந்த கீமாவை இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு பாத்திரத்தில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு 4 முழு மிளகு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு 2 வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். இது ஜுக்கினி, இதுவும் ஒரு காய் தான், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது குக்கும்பர் டைப்பில் இருக்கும் இது. அப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் கீமாவில் வேக வைக்கும்போது இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய் பவுடர், அப்புறம் தனியா பவுடர் 2 டீஸ்பூன், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா நான் இது கூட தக்காளி 2 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கீமா ஏற்கனவே வெந்ததுனால நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டியது, இந்த ஆயிலையே பரட்டி ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது அது அவ்வளோ ரொம்ப நம்மளுக்கு ஆயில் ஆயிரும். இது மாதிரி வேக வைக்கும்போது ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பச்சை மிளகாவும் ஒன்று ஆட் பண்ணியாச்சு. என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. பழைய வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் கொடுத்தா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் முதல்ல உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஜுக்கினிலாம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால அதை நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஜுக்கினியை ஆட் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாமே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் இந்த கீமாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் நம்ம அப்படி எண்ணெயில் பரட்டுற தேவையில்லை. கொஞ்சம் நேரம் நம்ம பரட்டி எடுத்தால் சூப்பராக நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் பெப்பரும் இது கூட லாஸ்ட்டாக நம்ம பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கிச்சடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் நெய் இல்லைன்னா வெறும் நெய்யில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு வெங்காயமும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டும் 2 டீஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகாய் நிறைய சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா மல்லி இலை புதினா இலை தக்காளியும் ஒரு தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அரிசி நான் 3 கப் அரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிச்சடி. கண்டிப்பாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் இந்த இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் எல்லாமே நான் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அரிசியை இந்த இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் கிச்சடிக்கோட டேஸ்ட் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் தண்ணி டபுளாக வச்சுக்கலாம். நம்ம 3 கிளாஸ் 3.5 கிளாஸுங்கும்போது நம்ம 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாயில் பண்ணி தான் எப்போதும் வாட்டர் சேர்ப்பேன், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நான் கீமாவை சேம் டைம் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் போட்டுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம தம் போட்டுடலாம். இதில் லெமன் நம்ம கட் பண்ணி அப்படியே முழுசாக லெமன் போட்டுக்கிட்டு நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் கீமாவை வச்சுட்டா நல்லா தம் ஆயிரும். ரொம்ப நேரம் நம்ம பிரியாணி மாதிரிலாம் தம் போட வேண்டாம், கொஞ்சம் நேரம் போதும். போட்டு மூடி வச்சுட்டா சூப்பராக நம்மளுக்கு டேஸ்டியான நம்மளுக்கு கிச்சடியும் கீமாவும். இந்த வின்டருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இந்த பீஃப் வின்டரில் சாப்பிடும்போது நம்ம வின்டரை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.